ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார்யனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவிப் பெரும் கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓம்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் பொருட்பால் ஊக்கம் உடைமை என்ற அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம். உடைமை என்ற சொல்லை நாம் திருக்குறளில் பல இடங்களில் பார்க்கிறோம். அன்புடைமை, ஒழுக்கமுடைமை, அடக்கமுடைமை, இப்படி நிறைய உடைமை. உடைமைனா நம்ம அதை பொசஸ் பண்ணணும், அந்த குணங்கள் நம்மிடம் இருக்க வேண்டும், நம்ம கல்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதை நாம் உடைமை பொருளாக கொள்ள வேண்டும். உடையவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பெருமாளை இவர் உடையவர், அதனால ராமானுஜருக்கு உடையவர் என்று பெயர். பெருமாள் இவரை உடையவர், இவர் பெருமாளை உடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதெல்லாம் ரிச், எண்டோடு வித் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நற்குணங்கள் நம்ம இடத்தில் நிறைந்து இருக்க வேண்டும். பொருட்பால்ல ஒரு அரசனுடைய முக்கியமான தகுதிகள்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார். தலைவன் எப்படி இருக்கணும், தலைவனிடம் இருக்க வேண்டிய பண்புகள், தலைமை பண்புகள்லாம் பார்த்து கொண்டே வந்தோம். எப்படி கல்வி கற்றவனாக இருக்க வேண்டும், கேள்வி ஞானம் உடையவனாக இருக்க வேண்டும், குற்றம் கடிய வேண்டும், இப்படி நிறைய சொன்னார். வரிசையா நம்ம பார்த்து கொண்டே வந்தோம். பெரியாரை துணைக்கோடல், சிற்றினம் சேராமை சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய முக்கியமான விஷயங்கள், அதாவது கவர்னன்ஸ்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். செங்கோன்மை, கொடுங்கோன்மை, வெறுவந்த செய்யாமை, பயமுறுத்தக்கூடாதுன்னு சொன்னா. அதுக்கு முன்னாடி காலம் அறிதல், வலி அறிதல், அதெல்லாம் பார்த்தோம். இப்ப கடைசியா நம்ம பார்த்து முடித்தது ஒற்றாடல். ஒற்றர்களை வைத்துக்கொண்டு நாட்டின் எல்லைகள் எல்லா இடத்துலயும் ஒரு 100 கண்ணு இருந்தா எப்படி, அப்படி இருக்கிற மாதிரி ஒரே நேரத்துல ஒரு கேமரா மாதிரி எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய, பார்த்து கண்டு அறிந்து உடனே நடவடிக்கை எடுக்கக்கூடியவனாக அரசன் இருக்க வேண்டும். அதாவது அரசனுக்கு ஷாக் அப்படின்னு ஒண்ணே இருக்க முடியாது. என்ன நடந்தாலும் சரி, ஆல்ரெடி அவன் ஊகிச்சு இதெல்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது எப்பொழுதுமே அவனுடைய உள்ளம் சிந்தித்து கொண்டே இருக்கும். அது ஒரு எதிரி நாட்டு படையெடுத்து வரதா இருக்கலாம், உள்நாட்டுல ஏற்படக்கூடிய ஒரு பெரிய கலவரமா இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் அதை முன்பே அரசன் அது மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறது அரசனுக்கு தெரியும். அரசன் ஒருவேளை அசந்தா கூட அமைச்சர்கள்லாம் அதை கவனிச்சுட்டே இருப்பாங்க. இப்படித்தான் அந்த காலத்துல அவ்வளவு அழகா எந்த கேமரா இது மாதிரி வசதிகள்லாம் இல்லாத காலத்திலே மிகச்சிறப்பாக, மிக திறமையாக, மிக நுட்பமாக அரசாட்சி செய்திருக்கிறார்கள். மக்களுக்கு தொடர்ந்து நன்மை புரிந்திருக்கிறார்கள். இந்த அதிகாரம் ஊக்கம் உடைமை, இது தலைவனுக்கு மட்டும்தான் வேணுமா என்ன, எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஒவ்வொருவருமே தலைவர்கள் தான் என்பதை நாம் மறக்க கூடாது. இல்லத்தரசி, குடும்ப தலைவி அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? நம்ம ஒவ்வொருவரும் நாம இருக்கிற இடத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும்னு சொன்னா நம்ம அதை ஆள்றோம்னு அர்த்தம். ஒரு அரச ஆண்டாதான் அப்படி அரசன் அப்படின்னு கிடையாது, தலைவன் கிடையாது. தலைமை பண்பு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர்கிட்டையும் வேணும். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்க ஒரு 10 வண்டி கிளம்புறதுக்கு ரெடியா, வேன் கார்ல நின்றுட்டு இருக்கு. யாரோ ஒருத்தர் முன்னாடி ஒரு காரை சரியா பார்க் பண்ணாம போயிருக்காங்க. அதனால வண்டி எடுக்க முடியல, ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க, எல்லாரும் சத்தம் போட்டே இருக்காங்க, ரெஸ்ட்லெஸ் ஆகுறாங்க. ஒரு 15 நிமிஷம் இப்படியே போகுது. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் எந்திரிச்சு போய், என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி போய் உடனே பேசி
அவர் போட்ட சத்தத்துல அந்த டிரைவர் அங்கிருந்து வந்தாரு, வண்டி எடுத்தாரு. 5 நிமிஷத்துல எல்லாம் சரியாயிடுச்சு. ஆனா மத்தவங்க எல்லாம் வேன்குள்ள இருந்துட்டே, கார்ல இருந்துட்டே கத்துறாங்க, ஹார்ன் அடிக்கிறாங்க, பேசுறாங்களே தவிர யாரும் ஆக்ஷன் எடுக்கிறது இல்ல. அப்ப யாரு அந்த தலைமை பண்பு பாத்தீங்கன்னா, உடனே என்ன அப்படின்னு வருந்து கட்டுக்கொண்டு போற ஒரு தன்மை இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு தலைமை பண்பு. இது மாதிரி நமக்குள்ளேயே நம்ம நிறைய தலைமை பண்புகளை நம்ம அடையாளம் காண முடியும். ஒரு கஷ்டமான சூழல்ல, நெருக்கடியான நேரத்துல வந்து ஒரு நண்பருக்கு போய் உதவுறது, ஆறுதல் சொல்றது, அவங்க கூட இருக்கிறது, தேவையான உதவிகளை செய்யறது, இதெல்லாம் யார் நமக்கு கத்துக் கொடுத்தா? இன்னேட்டா வருது இல்லையா? இதெல்லாம் கூட தலைமை பண்புகள் தான். ஒரு இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளா செய்யறோம் இல்லையா? ஆக அந்த தலைமை பண்புகள் இதெல்லாம் நமக்கும் நிறைய கிடைக்கும். இது வந்து அரசர்கள், ஆட்சியில் இருப்பவர்கள், தலைவர்கள், அமைச்சர்கள்லாம் படிச்சா ரொம்ப நல்லது. நாம் ஒவ்வொருவரும் இதில் கற்றுக்கொள்றதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. இப்ப இந்த அதிகாரம் என்னன்னா ஊக்கம் உடைமை. ஊக்கம்னா என்னன்னா உற்சாகம், enthusiasm. அது வேணும்பா, அந்த undying enthusiasm. சுவாமி விவேகானந்தர் இதைதான் நிறைய முழங்குவார். அதாவது சோடா பாட்டில் enthusiasmனு ஒண்ணு இருக்கு. இந்த சோடா பாட்டில திறந்தோடனே புஷ் அப்படின்னு வரும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ரிப்பன்லாம் வெட்டி ஒரு பெரிய கம்பெனியை தொடங்கியாச்சு, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரே ஃபர்ஸ்ட் நாள் சூப்பரா இருக்கும். போக 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 நெருக்கடி வரும், போக போக பிரச்சனை வரும், நஷ்டம் வரும். இதெல்லாம் வந்த உடனே அப்படியே டொயிங்னு விழுந்துருவாங்க. குழந்தைங்களும் அப்படித்தான். ஃபர்ஸ்ட் நாள் வந்து நோட்லாம் வாங்கியாச்சு, புக்கெல்லாம் அது தடவி தடவி பார்த்து ப்ரௌன் ஷீட்லாம் போட்டு உற்சாகம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தா ஸ்கூல் எப்ப லீவ் விடுவாங்க அப்புறம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடும். எல்லாருக்குமே இந்த போர்டம் அப்படின்னு ஒண்ணு வருது பாத்தீங்களா? ஒரு அறிஞர் சொன்னார், போர்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சரியான தமிழ் சொல்லே இல்ல. சலிப்புன்னு நம்ம சொல்றோம், ஆனா அது சரியான டிரான்ஸ்லேஷன் இல்ல. ஏன்னா இந்த போர் அடிக்கிறது அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா தமிழ்ல? போர் அடிக்கிறதுன்ற கான்செப்டே நம்ம மக்களுக்கு தெரியாது. ஏன்னா போர் அடிக்கிறது அப்படின்ற விஷயமே இருக்காது. ஏன்னா அவ்வளவு வேலை இருக்கும் அந்த காலத்துல. வந்து எல்லாரும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு வேலை செய்வாங்க, இல்ல ஏதோ ஒரு பேசிட்டு இருப்பாங்க. போர் அடிச்சது, இந்த என்டர்டெயின்மெண்ட் வேணும், டிவி இல்லாம இருக்க முடியாது. அதெல்லாம் அப்புறம் பின்னாடி வந்ததுதான். அந்த காலத்துல வந்து அந்த அந்த போர்டமை கூட அவங்க கிரியேட்டிவா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்ப என்ன அப்படின்னா ஊக்கம். ஊக்கம்ங்கிறது வந்து சும்மா ஒரு நாள் வர விஷயம் இல்ல. என்ன நடந்தாலும் சரி, இப்ப நம்மளோட டெய்லி ருட்டீனே எடுத்துப்போம். ஏன்னா போர் அடிக்கும். என்ன வாழ்க்கை போ அப்படின்னு சலிச்சுக்கிறோம் இல்லையா? அப்படி சலிப்பு இல்லாமல் ஒரே வேலைதான், திருப்பி திருப்பி அதே இட்லி தான், அதே வந்து படிப்பு தான், அதே பஸ் தான், அதே கண்டக்டர், அதே டிரைவர், அதே ரூட்டு, அதே ஆபீஸ், அதே கலீக்ஸ், அதே பிரச்சனை, சாயங்காலம் அதே டிராபிக் ஜாம், திருப்பி அதே வீடு, அதே 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 எல்லாம் அதே. அப்பனா சலிப்பு வராதா அப்படின்னா சலிப்பு வராம நம்ம வாழ்க்கையை நம்ம வச்சுக்க முடியும். சலிப்பு வரக்கூடாது. நம்ம செய்யற வேலையை வந்து என்னன்னாலும் சரி, அதுல வந்து முக்கியமா இந்த இடத்துல வாழ்க்கையில சலிப்பு வரக்கூடாது, வேலையில சலிப்பு வரக்கூடாது. அதே வேலைனா கூட உற்சாகமாக, இன்று புதிதாய் பிறந்தோம்னு பாடுவார் இல்லையா பாரதியார், அது மாதிரி உற்சாகத்தோட நம்ம வேலை செய்யணும். ஒரு அரசனுக்கு ரொம்ப முக்கியம். தலைவன் வந்து சோர்ந்து உட்கார்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவ்வளவுதான், எல்லாருக்குமே சோர்வு தொற்றிக்கொள்ளும். சுவாமிஜியை பார்த்திருக்கேன், பரபரன்னு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. ஏதாவது பெரிய ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம்னா ஒரு இடமா இருக்க மாட்டார். அப்புறம் ஒரு நாளைக்கு சொல்றாரு வந்து, நான் ஒரு இடமா அப்படி உட்காந்துட்டா எல்லாரும் வந்து ரிலாக்ஸ் ஆயிடுவாங்கன்னா யாரும் எந்த வேலையும் கரெக்டா எடுத்து செய்ய மாட்டாங்க. இப்ப சுவாமிஜிக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்கு. அது சரியா வச்சியாப்பா, இங்க சரியா, அது சரியா இருக்கா, இசைக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம், ஒருங்கிணைப்பெல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குற விஷயம் இருக்கு இல்லையா? அதுல வந்து அந்த தலைவர் காட்டுகின்ற உற்சாகம் தான் எல்லாருக்குமே வரும். அவரே அப்படி பண்றாரு பத்தியா, அவரே காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு கோயிலுக்கு வர்றாரு பத்தியா, அவரே வந்து நமஸ்காரம் பண்றாரு, அவரே எல்லாம் செய்யறாரு கோவில்ல. 25 நமஸ்காரம் தட்சிணாமூர்த்திக்கு பண்றாரு, நம்மளும் பண்ணணும். இப்போ லீட் பை எக்ஸாம்பிள் அப்படின்னா, தலைவன் வந்து மனசுல எவ்வளவு சோர்வு இருந்தாலும் அதெல்லாம் காமிச்சுக்காம உற்சாகத்தை உடையவனாக மனசுல இருக்கணும். மனசுல இருந்தா தானே வெளியில வரும். இல்லாட்டி கூட செயற்கையாகவாவது வரவழைத்துக் கொண்டு உற்சாகப்படுத்தணும். அதுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு டெக்னிக் ஒரு சுவாமி சொல்லி கொடுத்தார். ரொம்ப சோர்வா இருக்கு, என்ன பண்றது அப்படின்னா, whenever you feel discouraged, encourage others, you will feel encouraged. இதான் ஒரு சூக்ஷ்மம். நம்ம ரொம்ப சோர்வா இருக்கும்போது யாரையாவது பார்த்து பாராட்டுறோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்களே, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரையாவது போய், நம்ம போற இடத்துல ஏதோ ஒரு கோலத்தை பாக்குறோம், ஏதோ ஒண்ணு பாக்குறோம், ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசுல வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்க ஆரம்பிக்கும், நமக்கே உற்சாகம் வரும். அப்ப யாரையாவது பாராட்டும் போது, இது ஒரு சைக்கலாஜிக்கல் விஷயம். இது வந்து நம்ம யாரையாவது பாராட்டும் போது, யார்ட்டையாவது ஒரு நல்ல வார்த்தை 2 சொல்லும் பொழுது, அதனாலதான் அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர்னு சொன்னார் இல்லையா பாரதியார். என்னால ஒண்ணுமே கொடுக்க முடியாது, என்னால பைசா கொடுக்க முடியாது, நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதியற்றவர் காசுகள் தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர்
அப்புறம் என்ன சொன்னார், அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர், வாயாலையா சொல்லுப்பா நல்லபடியா நடக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படின்னு. அந்த உற்சாகம் குறையக்கூடாது. லைஃப்ல என்ன ஆனாலும் சரி, ஏற்றத்தாழ்வுகள் என்பது வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். யாருடைய வாழ்க்கையுமே அப்படியே சீரா இருக்காது. அப்படி சீரா போகுதுன்னா, இசிஜில ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி போயிட்டு இருக்குன்னா ஆள் செத்துட்டான்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ஏகப்பட்ட சினிமாவோட சுவாரஸ்யமான கட்டங்கள்லாம் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து வந்திருக்கோம். அப்ப அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுதுன்னா, நம்ம ரொம்ப மெச்சூர் பர்சன் ஆகுது. நமக்கு ரொம்ப பக்குவத்தை கொடுக்கிறது. நமக்கு நல்ல என்டியூரன்ஸ்னா நல்ல பொறுமையா எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கிறது. என்ன வந்தாலும் சரி அசையாம இருக்க முடிகிறது. எவ்வளவு பெரிய குவாலிட்டி. முக்கியமா தலைவனுக்கு இருக்க வேண்டிய பண்பு. மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு நாளைக்கு ஓகே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போயிடலாம். ஆனா தலைவனுக்கு உற்சாகம் குறையவே கூடாது. அது போரா இருக்கட்டும், மக்கள் நலனில் காரியங்கள்ல ஈடுபடுறதா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், குறையாத உற்சாகம் உடையதுதான் உண்மையான தலைமை பண்பு. அன்டையிங் எந்தூசியாசம். சும்மா ஒரு நாள் காட்டுற எந்தூசியாசம் இல்ல. நல்லது, கெட்டது, இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, லாபம், நஷ்டம், குளிர், வெப்பி, எந்த இருமைகள் எப்படி வந்தாலும் அவனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஓடி போனா கூட அவன் நிப்பான் பாருங்க தனி ஒருவனாக. அதுதான் அவனுடைய எந்தூசியம். அவனுக்கு ஒரு பெரிய விஷயம் தெரியும். அவன் என்ன பர்பஸ்க்காக செய்யறாங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். சில சமயம் கூட இருக்கிறவங்களே அவனை விமர்சனம் பண்ணுவாங்க, முதுகுல குத்துவாங்க, துரோகம் பண்ணுவாங்க. மனசு அப்படியே இதுவாயிடும் இல்லையா? நான் இவங்களெல்லாம் நம்பி ஏமாந்து போயிட்டேன். என்ன ஆனாலும் சரி, எத்தனை பெரிய தோல்வி வந்தாலும் சரி, விடாம திரும்ப எழுந்துப்பான். எல்லா பொறுப்பையும் தன் தோள் மீது சுமப்பான். இப்படிப்பட்ட தலைவர்கள் வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் நிறைய அவருடைய கடிதங்கள்ல குறிப்பிடுறதை நம்ம பார்க்கலாம். ஆக இந்த ஒரு முகவுரையுடன் ஊக்கமுடைமையை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்போம். உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதிலார், உடையது உடையரோ மற்று. உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதில்லார், உடையது உடையரோ மற்று. உடையர், உங்கள்கிட்ட ஒண்ணு இருக்கு அப்படின்னா உடையர் எனப்படுவது ஊக்கம். ஊக்கம் தான்ப்பா ஒருத்தனோட பெரிய செல்வம். ஒருத்தங்கள்ட்ட ஒண்ணு அவங்க உடையர் அப்படின்னா they have something. என்னதுன்னா enthusiasm. அவங்களதான் உடையர்னு சொல்லலாம். அந்த ஊக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உற்சாகம் இல்லைன்னா அகுதி இல்லார், உடையது உடையரோ மற்று. அவங்கள்ட்ட பொருள் இருக்கலாம், ஆள்பலம் இருக்கலாம், பெரிய படிப்பு இருக்கலாம், எத்தனையோ விதமான சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப நல்லா இருக்கலாம். ஆனா அவன்கிட்ட உற்சாகமே இல்லைன்னு சொன்னா அவன் உடையவன் அல்லன்னு சொல்றான். நிறைய இடத்துல திருவள்ளுவருடைய இந்த வார்த்தை இது இருக்கு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இல்ல சொல்றாரு பாருங்க. அவர் அறிவாளிதான்ப்பா எல்லாம் உடையவன் அப்படிம்பார். அந்த மாதிரி இந்த இடத்துல உடையர் எனப்படுவது ஊக்கம். ஊக்கம் உடையர் தான் உடையர். யாருக்கு ஊக்கம் இருக்கோ மற்ற விஷயத்தெல்லாம் நீ மத்ததெல்லாம் இருக்கு, ஆனா ஊக்கம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, இது மட்டும் குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எடுத்துக்க முடியாதுங்கிற. அகுதி இல்லார், ஊக்கம் இல்லார், உடையது உடையரோ மற்ற உடையரோ. அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் உடைமை பொருள்னு சொல்ல முடியுமா அப்படின்னா ரொம்ப நல்லா கவனிச்சுக்கணும். சுத்தி இருக்கிற மனிதர்கள், பொருட்கள், நாம சம்பாதிச்ச நிறைய விஷயங்கள், எது வேணாலும் எப்ப வேணாலும் நம்மளை விட்டு போக முடியும். இதெல்லாம் ரொம்ப சட்டிலான விஷயம் திருவள்ளுவர் சொல்றது. சுவாமிஜி எப்பயுமே சொல்லுவாங்க, இந்த கல்வியோட சிறப்பெல்லாம் சொல்லும்போது, நாம படிச்ச கல்வி இருக்கு பாத்தீங்களா, உண்மையிலேயே நமக்கு புரிந்த விஷயங்கள். கல்வினா வெறும் ஸ்காலர்ஷிப் இல்ல, நமக்கு வாழ்க்கையில புரிந்த விஷயங்கள். அது நம்ம கிட்ட இருந்து யாரும் களவாடவே முடியாது. இப்ப நம்ம எக்ஸாம்ல எழுதின பாடங்கள்லாம் நமக்கு மறந்து போயிருக்கும். இப்ப யாரும் படிச்சு வச்சா நமக்கு எழுத முடியாது. ஆனா அதுல இருந்து என்ன படிச்சோம், அதோடைய சாரம் என்ன, அதோட எசன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம மனசுல இருக்கும் இல்லையா? வாழ்க்கையை நம்ம அந்த படிப்பின், அதனாலதான் அந்த மாதிரி படிப்பு தான் வேணும்னு நம்ம பெரியவங்க சொன்னாங்க. சோ அந்த விஷயத்த நம்ம கிட்ட இருந்து யாரும் களவாட முடியல. அகச்செல்வம் எது? இந்த ஊக்கம், அன்பு, ஒழுக்கம், அடக்கம், இதெல்லாம் திருவள்ளுவர் சொல்கின்ற விஷயங்கள்லாம் அகச்செல்வங்கள். இதை யாரும் நம்ம கிட்ட இருந்து களவாட முடியாது. இந்த செல்வம் மாதிரி நம்ம வச்சுக்கணும். இது என்ன ஆனாலும் சரி, என்ன நானே ஊக்கப்படுத்திப்பேன்னு சொல்லணும். இது இல்ல அப்படின்னு சொன்னா ஒருத்தன்ட்ட எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் என்னென்ன இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அது எப்ப வேணாலும் போயிடும். இவங்க எல்லாம் இருந்தா நான் வேலை செய்வேன், எனக்கு இவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும், இருந்தா நான் வேலை செய்யலைன்னா செய்ய மாட்டேன். அது என்ன அது? அதே மாதிரி எனக்கு இவ்வளவு பணம் இருந்தாதான் என்னால இந்த பிசினஸ் தொடங்கும், இதெல்லாம் பண்ணாதான், எல்லாத்துக்கும் கண்டிஷன் போட்டுட்டு, அதுவும் புற கண்டிஷன். வெளியில எல்லாமே பாத்தீங்கன்னா புறத்தை சார்ந்தது. அப்படி இல்லை. என்னிடம் இருக்கின்ற நம்பிக்கையை, உற்சாகத்தை, உழைப்பை, என்னுடைய திறமையை மூலதனமாக கொண்டு நான் இயங்குறேன். அதுக்கு நம்ம பேங்க் லோன் போட்டுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா இந்த இது குறையக்கூடாது இல்லையா? இந்த எந்தூசியாசம் குறையக்கூடாது. இந்த எந்தூசியாசம்க்கு சரியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹனுமார் தான். ஹனுமார் சீதா தேவியை தேடி தனியா தானே போனாரு. ரொம்ப பிடிச்ச கட்டம் அது ராமாயணத்துல.
அங்க போய் இறங்கி அந்த லங்கினியோட சண்டையெல்லாம் போட்டு உள்ள போய் தேடுறார். நிறைய இடத்துல தேடுறார். எங்க பார்த்தாலும் இந்த பெண்கள்லாம் இருக்காங்க. அப்புறம் குடித்து விட்டு நிறைய பேர் கிடக்காங்க. அப்புறம் ராவணனுடைய அந்தப்புறத்துக்கே போயிட்டார். விபீஷணனோட மாளிகையை பார்த்தார். ராவணனோட அந்தப்புறத்துல ஒரு பெண் வந்து ராவணனோட மஞ்சத்திலே படுத்திருக்கா. அவளை பார்த்து சீதாதேவின்னு முதல்ல தப்பா நினைச்சிடுறாரு. நினைச்சிட்டு ஆஹா சீதாதேவியை கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் ஒரு நிமிஷம் நான் ஏன் இவ்வளவு தப்பா நினைக்கிறேன்? சீதாதேவியா இருந்தா போய் ராவணனோட அப்படி சந்தோஷமா தூங்குவாளா? நான் வந்து அது சீதாதேவியே இல்ல, அது ராவணனோட பத்னி. சீதாதேவியா நான் இன்னும் பார்க்கல. இந்த இலங்கை முழுக்க தேடிட்டேன், சீதாதேவி என் கண்ணுல படலையே. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த முதல்ல வந்து சீதாதேவியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னோடனே முதல்ல வந்து ஒரு சந்தோஷம் வந்தது. வால்லாம் எடுத்து முத்தம் கொடுத்துட்டாரு எல்லாம். அப்புறம் பார்த்தா அவரால் வந்து கண்டுபிடிக்கும் ஒரு டிஜெக்ஷன் வருது, சோர்வு வருகிறது தற்காலிகமா. உடனே அதை தானே சரி பண்ணிக்கிறார். அந்த இடத்துல ஒரு ஜாம்பவான் வந்து சொல்லல, வேற யாரோ ராமரோ லக்ஷ்மணரோ யாரும் அந்த இடத்துல உற்சாகப்படுத்தல, தன்னைத்தானே உற்சாகப்படுத்திக் கொள்கிறார். கான்சிக்வன்ஸ் எல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. இப்ப நான் வந்து மனம் சோர்ந்துட்டேன்னு சொன்னா, இப்ப நான் தேடுறதை நிறுத்திட்டேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேடிட்டேன், கிடைக்கலன்னு சொன்னா இதோட விளைவு என்ன ஆகும்? ராமர் லக்ஷ்மணர் எல்லாம் உயிரை விட்டுருவாங்க. அப்புறம் வந்து சுக்ரீவன் வந்து எல்லா வானரர்களையும் சிரச்சேதம் பண்ணிடுவான். வானர சாம்ராஜ்யமே அழிஞ்சு போயிடும், கிஷ்கிந்தையே அழிஞ்சு போயிடும். அப்புறம் அந்த தாய்மார்கள் அயோத்தியில இருக்கிறவங்க எல்லாம் உயிரை விட்டுருவாங்க. ராமர் உயிரோட இல்லைன்னா அவங்களாம் உயிரோட இருப்பாங்க. அத்தனை அயோத்தி ஜனங்களும் உயிரை விட்டுருவாங்க. அப்ப நான் போய் சீதாதேவி இல்லைன்னு சொல்றதுக்காக நான் திரும்பி அங்கிருந்து போகணும் அப்படின்னு நினைச்சு தன்னைத்தானே உற்சாகப்படுத்தி கொண்டு அந்த உற்சாகத்துடன் கடவுளை வணங்கி, ராமரையே வணங்கி சீதையே வணங்கி பார்த்தா தூரத்துல அசோகவனம் தெரியும். உடனே உற்சாகம், அந்த இடத்த நம்ம பார்க்கலையேன்னு அப்பதான் கிளம்புவார். ஆக நம்மளதான் நம்ம உற்சாகப்படுத்திக்கணும். நீயே உனக்கு நண்பன் அப்படின்னு கிருஷ்ணரை சொல்றாரு கீதையில. யாரும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. நம்ம கிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸோ, நம்ம சொந்தக்காரங்களோ, நம்மளோட சோல்மேட்னு சொல்றோமே, நம்ம இவங்க கூட இருக்காங்க யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மை விட்டு விலகிச் செல்வார்கள். இயற்கையே பிரித்து விடும். நமக்கு தெரியாது என்ன நடக்கும்னு. எதையுமே நம்பி வாழ்க்கையில நம்ம வாழக்கூடாது. நம்முடைய சொத்து என்ன தெரியுமா? நம்மிடம் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை, உழைப்பு, இந்த மனம் தளராத இந்த உற்சாகம். வாழ்க்கையில என்ன ஆனாலும் சரி, எடுத்த காரியத்தை நான் வந்து நல்லபடியா முடிப்பேன். ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல இறங்கிருக்கோம்னா நல்லபடியா கடைசி வரைக்கும் முடிக்கிறதுக்குள்ள உற்சாகம் இருக்கணும். ஏதோ ஒண்ணு ஆரம்பிப்போம், ஆரம்பத்துல எல்லாரும் ஆதரவு கொடுக்குற மாதிரி திடீர்னு பார்த்தா நடுவுல யாருமே அதை வந்து கண்டுக்க மாட்டாங்க. உடனே ஒரு சோர்வு வரும். யாரு பார்த்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி, நான் வந்து ஒண்ணு எடுத்துட்டேன், அதை தொடர்ச்சியா பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கு பேருதான் வந்து அன்டையிங் எந்தூசியாசம். அதான் கர்மயோகம். இந்த உலகத்துல எல்லாரும் பாராட்டினா நான் பண்ணுவேன், யாரும் கவனிக்கலன்னா போட்டு போயிடுவேங்கிறது உற்சாகம் கிடையாது. ஆக இதுதான் உடையர் எனப்படுவது ஊக்கம். இந்த ஊக்கம் தான்ப்பா பெரிய உடைமை. அகுதிலார் உடையது உடையதோ மற்றதெல்லாம் அது இல்லாம இருந்து பாக்கியெல்லாம் உடைமை பொருள்னு சொல்ல முடியுமா என்ன? இதுதான் உண்மையான செல்வம், அகச்செல்வம். நம்மிடமிருந்து யாரும் பிரிக்க முடியாத செல்வம். மற்ற செல்வத்துல யாராவது கொள்ளையடிச்சுட்டு போகலாம், ஆனா இந்த ஊக்கத்தை யாரும் நம்மிடமிருந்து பறித்து விட முடியாது. நம்மளே இது வந்து நம்ம மனசுல நம்ம வச்சிருக்கிற ஒரு பெரிய ஆற்றல் இது. இதெல்லாம் வந்து செல்ஃப் என்ன சொல்லுவாங்க, அஃபர்மேஷன்ஸ். நமக்கு நாமே சொல்லிக்கொண்டு என்னால முடியும், ஐ கேன், ஐ வில் அப்படின்னு நமக்கு நாமே சொல்லிக்கொண்டு அந்த உற்சாகத்தை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நம்ம உற்சாகமா இருந்தாதான் நம்ம சுற்றி இருப்பவர்களை உற்சாகப்படுத்த முடியும், அவர்களும் நம்மை பார்த்து உற்சாகம் அடைவார்கள். இல்லாட்டி நம்மளே சொல்றது, குடும்பத்திலேயே சொல்றேன், ஒரு சியர்ஃபுல்னஸ் எவ்வளவு பெரிய விஷயம். தாயோ தந்தையோ உற்சாகமா இருக்காங்க, அம்மா அப்பா உற்சாகமா வேலை பார்த்தாலே குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து உற்சாகம் தொத்திக்கும். அவங்க வந்து கடுகடுன்னு இருக்கிறதோ, எப்பயோ ஒரு தடவை வருது பரவாயில்ல, ஆனா பொதுவாவே ஜென்ரலாவே வந்து அவங்க ரொம்ப சோர்வா இருக்கிறது, ரொம்ப எப்ப பாரு சலிச்சுக்கிறது வாழ்க்கையை பத்தி, அதெல்லாம் இருந்தா அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு கன்ஃபியூஸ்ட் இது வருது. என்னன்னா அப்ப இவங்கெல்லாம் ஹாப்பியாவே இல்லையே வாழ்க்கையில, நான் திருமணம் செஞ்சுக்க கூடாது அப்படிலாம் நினைக்க ஆரம்பிக்குது சில்ட்ரன். நீங்க அடுத்த ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா நிறைய வீட்டுல குழந்தைங்களுக்கு வந்து அம்மா அப்பா வந்து உற்சாகமா இருக்கு, சண்டையெல்லாம் போடுங்க, சண்டை போடுறதை பத்தி இல்ல, ஆனா உற்சாகமா இருக்காங்களா அப்படிங்கறத கவனிச்சுட்டே இருப்பாங்க. உற்சாகம்ங்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம், பெரியவங்களுக்கு முக்கியம், வயசானவங்களுக்கு முக்கியம், எல்லாருக்கும் தான் முக்கியம். யாருக்கு முக்கியம் இல்ல உற்சாகம். ஆக இந்த உற்சாகம் என்ற பெரிய செல்வம், இந்த ஊக்கம், திருவள்ளுவரோட மொழியில வந்து ஊக்கம், ஊக்கம் உடைமை. இந்த ஊக்கத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதாவது நம்மளோட மனசுல அந்த ஊக்கம், உற்சாகம், அந்த எழுச்சி இருந்தாதான் சொல்லுல அது வெளிப்படும். சொல்லுல வெளிப்பட்டாதான் செயல்லையும் வெளிப்படும். சொல்லுல வெளிப்படாட்டாலும் செயல்ல வெளிப்படும். உற்சாகம் வந்து குறையக்கூடாது. அப்பதான் நல்ல காரியம் பண்ணணும்னு ஒரு இது வரும். காலைல எந்திரிச்சோடனே ஒரு உற்சாகம் வரும். ஆமா போ என்ன அப்படி சலித்து கொண்டு, திங்கட்கிழமைகளை வெறுத்து கொண்டு, ஞாயிற்றுக்கிழமைகளை நேசித்து கொண்டு, என்ன வாழ்க்கை இது? அப்பனா நம்ம வந்து நிறைய பேர் கேலண்டர் வந்தோடனே முதல்ல பாக்குறது எவ்வளவு நாள் லீவு. வேலையை நேசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையே நமக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். அப்ப அதுலதான் நமக்கு வந்து நிறைய, அதுல வந்து நம்ம வேலை உண்மையா நல்ல வேலை செஞ்சோம்னா நிச்சயமாக அதுல வந்து நம்ம நிறைய வெற்றிகளை பார்ப்போம்.
அந்த வெற்றிகளை பார்க்கும்போது மேலும் உற்சாகம் கூடும். வெற்றி வந்ததோ இல்லையோ நமக்கு அந்த வேலையில வந்து வேலையே ஒரு பெரிய வழிபாடாக, ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு அஃபேரா நமக்கு ஆயிடுச்சுன்னா, அந்த மாதிரி இது வாழ்க்கையிலே இல்ல. அது நமக்கு தெரியறது இல்ல. ஆக நம்ம பார்க்குற சின்ன 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 விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து இந்த உற்சாகம் குறையாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, வயதாக வயதாக சின்ன விஷயங்களில் நான் வந்து பெரிய இதை பார்க்கிறேன். ஐ சி ஐ சி அதாவது கிரேட் சின்ன விஷயத்துல வந்து நான் பெரிய இதை பார்க்கிறேன். சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஒழுங்கா செய்யறது பெருசுன்னு சொல்றாரு. சின்னதா பொண்ணும் இல்ல, இந்த இந்த இடத்த சுத்தம் பண்ணா கூட அதை எவ்வளவு அழகா சுத்தம் பண்றோம், எவ்வளவு நீட்டா பண்றோம், எவ்வளவு வந்து நேர்த்தியா பண்றோம், எவ்வளவு பொறுமையா பண்றோம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா? அப்ப சின்ன வேலை பெரிய வேலைங்கிறது எந்த வேலையா இருந்தாலும் அது அழகா செய்ய முடியும். நம்ம தான் அந்த உற்சாகத்தை வர வச்சுக்க முடியும். வர வச்சுக்கணும். அடுத்த குறள். உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். தெளிவா சொல்றாரு பாருங்க. பொருள் உடைமை, நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்கு, நிறைய பணம் 10 தலைமுறைக்கு சேர்த்து வச்சிருக்கேன், அது இதுனா பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். நீங்கிவிடும்னா அது அது வந்து நிலையற்றது. நில்லாதுன்னா நிலையற்றது, அது நீங்கிவிடும். அதை நம்பி நீ இறங்காதப்பா. அது இருக்குன்னு சொல்லிட்டு நீ அதை மாத்திரம் புடிச்சுக்காத. பணம் இருக்கோ இல்லையோ அது மேட்டர் இல்ல, அது உடைமை அல்ல. திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல திருவள்ளுவர் இந்த கருத்தை சொல்றதை நீங்க கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல. அதாவது அருளுடைமை, அருளுடைமை அதிகாரத்துல சொல்வாரு. பொருள் வந்து பூரியார் கண்ணும் உல உல அப்படின்னு சொல்வார். நல்லா இருக்கும் அந்த குறள் வந்து. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல. செல்வத்துள் செல்வம் வந்து அருட்செல்வம், அருளாகிய செல்வம். இரக்க குணம் இருக்கே, அதான் துறவிகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இரக்க குணம் தான் பெரிய செல்வம். பொருட்செல்வம், இந்த பணம் வந்து லோக்கல் ரவுடிட்ட கூட இருக்கே, பொருட்செல்வம் ஒரு பெரிய விஷயமாம்பார். பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. இங்க அதே மாதிரி பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். உள்ளம் உடைமை உடைமை. உள்ளம் உடைமை, இங்க உள்ளம்னா ஊக்கம்னு அர்த்தம். ஊக்கம் உடைமை தான்ப்பா. உன் மனச வச்சிருக்கியா நீ? அங்க மனசுல உறுதி இருக்கா? மனசுல உற்சாகம் இருக்கா? மனசுல தைரியம் இருக்கா? அந்த மனச நம்ம எப்படி வச்சிருக்கோங்கிறதுல விஷயமே இருக்கு. மனசுல நல்ல தைரியம் இருக்கு, நல்ல உற்சாகம் இருக்கு, நல்ல தெளிவு இருக்குன்னு சொன்னா அதுதான் உடைமை. எவ்ரிதிங் எல்ஸ் வில் ஃபாலோ. பாக்கி எல்லாம் வரும். ஆனா நீ இந்த பொருளை மாத்திரம் நம்பி, பணம் இருக்கு ஆனா என்கிட்ட உற்சாகம் இல்லாட்டியும் பரவாயில்ல நான் பணத்தை வச்சு பண்ணிக்கிறேன், அப்ப நமக்கு போக்கஸ் இல்லைன்னு அர்த்தம். உள்ளம் அப்படின்னா ஊக்கம், உற்சாகம். முழு மனசோட அந்த காரியத்துல இறங்குறதுக்கு உற்சாகம் தேவை. பொருளை காட்டிலும், பொருள் தேவையில்லைன்னு சொல்ல, பொருள் தேவை. பொருளை காட்டிலும் முக்கியம் உற்சாகம். நீ கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறிய தொழில் முனைவர், சின்னதா ஒரு இட்லி கடை போட்டுருந்தாங்களா, பெரிய வந்து என்ன சொல்றது, மல்டி மில்லியனர் ஆகிற அளவுக்கு வந்து பெரிய பிசினஸ் எல்லாம் பண்றாங்க. பெண்கள்லாம் நிறைய அந்த மாதிரி சாதிக்கிறத நம்ம பாக்குறோம். எப்படின்னா உற்சாகம், ஊக்கம், விடாம மழையோ வெயிலோ எத்தனை லாஸ் வந்தாலும், எவ்வளவு ஏமாந்து போனாலும் திருப்பி 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 லோன் வாங்கி கட்டி எப்படி பண்றாங்க பாத்தீங்களா? இன்னைக்கு காலத்துல நிறைய நம்ம பார்க்க முடியும். அவங்க பொருளை நம்பி இறங்கல அந்த பிசினஸ்ல, பெருசா படிப்பு கூட இல்ல, ஆனா எதை நம்பி இறங்குறாங்கன்னா அவங்களுடைய மூலதனம் என்னது அப்படின்னு பார்த்தா இந்த உள்ளம், ஊக்கம். என்னன்னாலும் சரி பேஷனேட்டா பண்றாங்க. பேஷன்னு சொல்றோம் பாத்தீங்களா? அவங்க வந்து யாரு அவங்க, அதாவது தப்பு வந்து எல்லா இடத்துலயும் நடக்கும். நிறைய வந்து நமக்கு லேர்னிங்ஸ் இருக்கும். நிறைய வந்து நம்ம நிறைய இடத்துல கோட்டை விடுவோம். நிறைய பேர் நம்மளை ஏமாத்துவாங்க. நிறைய சறுக்கல்கள் இருக்கும். நிறைய ஏச்சு பேச்சுகள் இருக்கும். எல்லாமே இருக்கும். ஆனா அதை தாண்டி திருப்பி அந்த பிசினஸை மீட் எடுத்து திருப்பி மேல இடத்துக்கு வரதுக்கு என்ன வேணும்னா உற்சாகம் தான் வேணும். பொருள் வந்து பேங்க்ல லோன் கூட தருவாங்க. பணம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. பணம் எல்லாம் கிடைக்கும். பணம் வரும். திருவள்ளுவரே சொல்ல போறாரு. பணம் எங்க போகும்? எங்க ஊக்கம் உற்சாகம் இருக்கோ அந்த இடத்துல பொருள் இருந்தே தீரும். ஆக பொருள் உடைமை இந்த இடத்துல வந்து பொருளை வந்து ஒரு பெரிய ஒரு இதுவா, ரிசோர்ஸ் வந்து பணம் இருக்கு அப்படிங்கறத பெரிய ரிசோர்ஸா திருவள்ளுவர் சொல்றது. நம்ம கிட்ட இருக்கிற எந்தூசியாசம், நம்மள்ட்ட இருக்கிற அந்த ஊக்கம் உற்சாகத்தை தான் ஒரு பெரிய செல்வமாக, உடைமையாக திருவள்ளுவர் இங்கு பதிவு செய்கிறார். அடுத்த குறள். ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்து உடையார். ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்து உடையார். ஒருவந்தம், ஒருவந்தம்னா ஒரு நிலைப்பாடோடு, ரொம்ப ஒரு மனம் தளராம பிடிச்சாருன்னா பிடிச்சதுதான். ஒருவந்தம் ஊக்கம் கைத்து உடையார், அதாவது மனம் தளராமல் இந்த ஊக்கத்தை தன்னிடம் கொண்டவர். ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார். ஆக்கம் இழந்தேன்னா ஒருவேளை அவங்க போட்ட பணம் இருக்கு இல்லையா, முதல், அது போனா கூட வருத்தப்பட மாட்டாங்க. எல்லாத்தையும் இழந்துட்டு நான் திரும்பி ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கணும்,
நான் ஜீரோக்கு வந்துட்டேன் அப்படின்னா கூட அல்லாவார் அப்படின்னா வருத்தப்பட மாட்டாங்களாம். ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். மனசுல தளராத ஊக்கம் உடையவர்கள் எந்த கீழ்நிலைக்கு போனாலும் சரி, அதாவது இவ்வளவு நாள் நீங்க பண்ணது எல்லாமே தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ணா கூட சயின்டிஸ்ட்க்கு இருக்கும் இந்த மாதிரி ஒரு மனசு. ஏன்னா ஊக்கம், நீங்க பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான பண்பு என்னன்னா ரெண்டு. ஒண்ணு வந்து அவங்க ஆப்ஜெக்டிவா எல்லாத்தையும் பார்ப்பாங்க. மனசுல எதையோ நினைச்சுட்டு அதான் வரணும்னு பார்ப்பாங்க. ஆப்ஜெக்டிவா பார்ப்பாங்க. அங்க என்ன இருக்கோ அதை தெரிந்து கொள்ள முயற்சிப்பாங்க. ரெண்டாவது, ஏதாவது தவறா இருந்தாலும் திருத்திக் கொள்வதற்கான மனநிலை அவங்கள்ட்ட இருக்கும். அதுவும் ஆப்ஜெக்டிவிட்டி தான். அதனால தோல்வி அப்படிங்கிறது ஒண்ணே சயின்ஸ்ல கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட். நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம், இப்படி வந்தது, இப்படி வரல, அவ்வளவுதான். ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். அவ்வளவு உற்சாகம், தளராத உற்சாகத்தை உள்ளத்தில் கொண்டவர் ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார். தன்னிடம் இருக்கின்ற பொருள் களவாடப்பட்டாலோ இல்ல வந்து நஷ்டமானாலோ, கிட்ட இருக்க பொருள் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு துக்கப்பட்டு வருந்த மாட்டானா. when wealth is lost nothing is lost அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. அது மாதிரி இந்த பணம் போனதுக்காக அவன் பெருசா அழுது அவ்வளவுதான், நான் இனிமே சுட்டுக்கிட்டேன், நான் இனிமே இதுக்கு போவே மாட்டேன். நிறைய பேருக்கு என்னன்னா ஒரே ஒரு தோல்வி வந்தா போதும், அடிச்சு யூ டர்ன் அடிச்சு ஓடியே போயிடுவாங்க. சம்ஸ்கிருதத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது சில பேர் வந்து முயற்சியே ஆரம்பிக்க மாட்டாங்க. எதுக்கு வம்பு, எப்படி இருந்தாலும் நம்ம வந்து நடத்தினா நிறைய பிரச்சனை வரும். இந்த முன்ஜாக்கிரதை முனுசாமி மாதிரி ஆரம்பிக்கவே மாட்டாங்க நிறைய பேர். அப்படி ஒரு குரூப். இன்னொரு குரூப் ஆரம்பிப்பாங்க, ஆனா பிரச்சனை வந்தா விட்டுருவாங்க. ஒரு 2 அடி வாங்கினாங்கன்னா ஓடி போயிடுவாங்க. மூணாவது குரூப் தான் ரொம்ப உத்தமமானவர்கள். ஆரம்பிப்பாங்க, ஆனா கடைசி வரைக்கும் அந்த இலக்கை அடையும் வரை நிறுத்தாமல் முயற்சியை தொடர்ந்து கொண்டே இருப்பாங்க. என்ன ஆனாலும் சரி, பணம் போனாலும் என்ன போனாலும் திருப்பி இவ்வளவு நாள் வந்து பணத்தை இழந்திருக்கலாம், பிசினஸே தப்பா பண்ணிருக்கலாம், ஆனா இதுல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது செல்வம். அது தரும் ஊக்கம். அந்த ஊக்கத்தை வைத்துக்கொண்டு நான் மேலும் தொடர்வேன் அப்படின்னு விடாம முயற்சி பண்ணணும். இது வந்து அரசனுக்கு இருக்க வேண்டிய பண்புன்னு சொல்றார். தலைவனுக்கு இருக்க வேண்டிய பண்பு. தலைவன் வந்து என்ன ஆனாலும் சரி, வாழ்க்கையில அதாவது அந்த மக்களை வந்து மக்களுக்கு சேவை செய்கின்ற விஷயத்துல எத்தனை விதமான ஏச்சு பேச்சுகள், விமர்சனங்கள்லாம் என்ன வந்தாலும் சரி, உண்மையை ஆராய்ந்து அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்வான். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வான். ஒருவேளை வந்து தவறு ஏதாவது நடந்தாலும் அதை பத்தி ரொம்ப வந்து அப்படியே வந்து என்ன சொல்றது, பணம் போனதை ஒரு பெரிய விஷயமா நினைக்க மாட்டான். ஒரு பிசினஸ் பண்ணும்போது அந்த மாதிரி கான்டெக்ட்ல நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். அடுத்த குறள். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையானுழை. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. 2, 3 2 குறள்ல என்ன சொன்னார்? கடைசி 2 குறள்ல என்ன சொன்னார்? நம்ம பார்த்த குறள் பார்க்கல. பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும், ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் அப்படின்னு நெகட்டிவா சொன்னார். இங்க என்ன சொல்றார்? நல்ல உற்சாகம் உடையவன் கிட்ட செல்வம் வராம எங்கப்பா போகும்னு கேக்குறாரு. அசைவிலானா கொஞ்சம் கூட அந்த தளராத ஊக்கம் உடையான் உழை. நல்ல உற்சாகம் இருக்கிறவன் இடத்தில் ஆக்கம் அதர்வினாய் செல்லும். என்ன வார்த்தை! ஆக்கம்னு சொன்னா செல்வம், நன்மையை ஆக்கி தருவது, இன்பத்தை ஆக்கி தரக்கூடிய செல்வம் வழி கேட்டுக்கிட்டு தானாக தேடி வருமா. எங்க உழைப்பு இருக்கிறதோ, எங்க முயற்சி இருக்கிறதோ, எங்க சரியான ஊக்கம் இருக்கிறதோ அந்த இடத்துல செல்வம் தேடி வரும். ஆக்கம் அதர்வினாய் செல்லும். பொய்யா மொழி புலவர் திருவள்ளுவர் சொல்ற ஒரு வார்த்தை கூட பொய்த்து போகாது. வழி தேடி அட்ரஸ் தேடிட்டு வருமா. உங்க வீடு எங்க இருக்குன்னு தேடிட்டு ஒரு வாய்ப்புகள் வரும், நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும், செல்வம் வரும், புகழ் வரும், எல்லா நல்ல விஷயங்களும் ஆக்கம் அப்படிங்கிற ஒரு சொல்லப்பட்ட ஆக்கம் வழி தேடிக்கொண்டு வரும். ஆக்கம் அதர்வினாய் செல்லும். அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. நம்ம ஒன்னே ஒண்ணுதான் பண்ணோம், மனம் தளராமல். ஏன்னா என்றும் தளரா மனம். இவர் பாடுவாரு அந்த இந்த பாட்டுல வருமே, அபிராமி அம்மை பாட்டுல, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும். ஒரு நாளும் தளர்வரியா மனம் வேணும். சும்மா ஒரு நாள் உற்சாகமா இருக்கு, அடுத்த நாள் 365 நாளும் 24/7 உற்சாகம் குறையக்கூடாது. அப்படி இருந்தோம்னு சொன்னா நம்ம கிட்ட வந்து நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா இன்பங்களும், எல்லா நன்மைகளும், எல்லா செல்வங்களும் நம்மை தேடிக்கொண்டு வரும். இறைவன் வந்து சும்மா விட்டுற மாட்டார். உற்சாகத்தை பார்ப்பார், ஊக்கத்தை பார்ப்பார், எவ்வளவு வந்து நேர்மையாக உழைக்கிறோங்கிறத பார்ப்பார். நிச்சயமாக வந்து அவனுக்கு என்னென்ன தேவையோ எல்லா உதவிகளும் வந்து சேரும். நம்ம கண்ணெதிர எத்தனையோ பேரை இதுக்கு உதாரணமா நம்ம பார்க்க முடியும். நம்ம சமகாலத்துல 10 வருஷத்துல பெரிய பிசினஸ் மேக்னெட் ஆன எத்தனையோ பேரை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சாங்க, ஒண்ணுமே தெரியாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, ரொம்ப இதுவா இருந்தது. ஒரு இதுல பார்த்தேன், யூடியூப்ல தான் பார்த்தேன். அதாவது ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன்,
ஏதோ சண்டை கிளம்பு அப்படின்ட்டாங்க. சரி இவ்வளவு நாள் நான் வேலை பார்த்ததுக்கு சம்பளம் கொடுன்னு கேட்கிறேன். 3 வேளை சாப்பிடுறீங்கல்ல அப்படின்னு சொன்னாரு. அப்படியே சுருக்குன்னு ஆயிடுச்சு. அப்படியே ரோட்ல 2 பொண் குழந்தைங்களோட நான் ரோட்டுக்கு வந்துட்டேன். ஒண்ணுமே இல்ல. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு பிசினஸ் இது வச்சிருக்காங்க. எப்படி இதெல்லாம் சாத்தியம்னா ஊக்கம். வாழ்க்கையில வந்து தோல்வி வர்றது பெரிய விஷயம் இல்ல. தோல்வியில இருந்து பாடம் கற்றுக்கொண்டு தளராமல், மனம் தளராமல் இருத்தல். ஓன்னு உட்கார்ந்து அழலாம் இல்லையா? ஒரு தோல்வி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ புலம்பலாம், அழலாம், சூசைட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஈஸியா எத்தனையோ விஷயங்கள் வந்து மக்கள் வந்து ரொம்ப என்ன சொல்றது, காரணம் சொல்றது, ஜஸ்டிஃபை பண்றது ரொம்ப ஈஸி. இதனாலதான் இவங்களாலதான் நான் வாழ்க்கையில உருப்படல, அவங்கதான் காரணம், இவங்கதான் காரணம், என்னோட ஜாதகம் தான் காரணம், எத்தனை காரணம் சொல்றோம் நம்ம. இந்த காரணம் எல்லாத்தையும் தகர்த்தெறிந்து விட்டு மனம் தளராமல் நாம வந்து முயற்சி செய்தோம்னு சொன்னா நம்மை தேடி செல்வம் வரும், வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் வரும். நம்ம ஜாதகத்தை பார்க்கணும்னு அவசியமே இல்லை. சுவாமிஜி எப்பயும் சொல்வார், ஜோதிடம் தன்னை இகழ்னு பாரதியார் இகழ வேண்டாம். ஆனா வந்து நம்ம கை ரேகையை நம்புறதை காட்டிலும் கையை நம்பி நம்பிக்கை, அதுல நம்பிக்கையை வச்சோம்னா இன்னும் நிறைய உயரத்துக்கு போக முடியும். நம்ம கையை நம்பி உழைப்புல இறங்கணுமே தவிர இந்த கை ரேகையே பார்த்துட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் வச்சு நம்மள வந்து நம்மளோட இதை வந்து நிர்ணயிக்க கூடாது. எல்லா நேரமும் பாத்தீங்கன்னா மனம் தளராத உற்சாகம் தான் தேவை. அப்புறம் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. அழகான ஒரு உவமை. ஒரு அழகான தாமரை குளம் இருக்குன்னு வச்சுக்கலாம். மேல மலர்கள் அப்படியே நிறைய தாமரை மலர்கள் இலைகள்லாம் இருக்கு, கற்பனை பண்ணிக்கலாம். அந்த தாமரை தண்டோடைய நீளம், தண்டு இருக்கு இல்லையா, தாமரை தண்டு, அது மருத்துவ பண்புகள்லாம் நிறைஞ்சது. அந்த தாமரை தண்டு இருக்கு இல்லையா, அது எவ்வளவு நீளமா இருக்கும்னா, நீர் எவ்வளவு உயரமா இருக்கோ அவ்வளவு நீளமா இருக்கும். அந்த தாமரை தண்டின் நீளம் என்பது நீரின் உயரத்தை பொறுத்தது. வெள்ளத்துனா தண்ணீரின் அணைய, தண்ணீரை ஒத்தது மலர் நீட்டம். அந்த மலரின் தண்டின் நீளம் வந்து அந்த தண்ணியோட அளவை பொறுத்தது. அதே மாதிரி மனிதன் எவ்வளவு உயர்ந்தவன், அதுக்கு என்ன அடையாளம்? ஒரு ஆள் உயர்ந்தவனாங்கிறது எப்படி சொல்றதுன்னா, மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. அப்படின்னா மனசுல எவ்வளவு ஊக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு இவன் வந்து உற்சாகம் இருக்கோ அந்த அளவுக்கு இவன் உயர்ந்தவன். யார் உயர்ந்தவன் யார் தாழ்ந்தவன் எப்படி கண்டுபிடிக்கிறது? குலத்தை வச்சு கண்டுபிடிக்கிறதா, படிப்பை வச்சு கண்டுபிடிக்கிறதா, செல்வத்தை வச்சு கண்டுபிடிக்கிறதா, செல்வாக்க வச்சு கண்டுபிடிக்கிறதா, பதவியை வச்சு கண்டுபிடிக்கிறதான்னா அவன் மனசுல எவ்வளவு உற்சாகம் இருக்குங்கிறத பாரு, எவ்வளவு ஊக்கம் இருக்குன்னு பாரு. இதெல்லாம் வெளியில பொருள் இது மற்ற விஷயங்கள்லாம் விட்டுட்டு அவன் மனசுல எவ்வளவு உற்சாகம் இருக்குங்கிறத பாரு, அதை பொறுத்து தான் அவனுடைய உயர்வு அமையும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். தொடர்ந்து உள்ள குறட்பாக்களை நாம் அடுத்த வாரம் சிந்திப்போம். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே. வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.